அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வீடியோவில் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்து தமிழ் அர்த்தம், சீகாக்கள், உதாரண வார்த்தைகள்லாம் வச்சு பார்த்தோம். இந்த வீடியோவில் அல் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். யாருக்கும் கிதாப் வேணும் அப்படின்னா பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். இப்போ முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இதா அரத்த நீ நாடினால் அன் தஜஅலல் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத், முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்தை அன் தஜஅல நீ ஆக்குவதற்கு நீ நாடினால், மன்ஃபியாக நீ ஆக்குவதற்கு நாடினால், ஃபஜித் நீ அதிகப்படுத்துவாயாக, ஃபி அவ்வலிஹி அதனுடைய ஆரம்பத்தில் நீ அதிகப்படுத்தணும். என்ன அதிகப்படுத்தணும்? லா அப்படின்ட்டு அதிகப்படுத்தணும். வகுல் இப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத் படித்தோம்ல, எஃப் அலானி முன்னாடி லாவை சேர்த்துட்டா அது என்னவாயிடும்? மன்ஃபியாக மாறிடும். மாலியான ஃபஅல்ல முன்னாடி மா சேர்க்கணும். மன்ஃபியாக மாற்றணும்னா முஸ்தக்பில் ஃபஅல்ல நம்ம அதை மன்ஃபியாக மாற்றணும் அப்படின்னா முன்னாடி லா சேர்த்துட்டோம்னா என்னவா மாறிடும்? மன்ஃபியாக மாறிடும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் லா எஃப் அலு, லா எஃப் அலானி, லா எஃப் அலூன, லா தஃப் அலு, லா தஃப் அலானி, லா எஃப் அல்ன, லா எஃப் அலு, லா எஃப் அலானி, லா எஃப் அலூன, லா தஃப் அலு, லா தஃப் அலானி, லா எஃப் அல்ன, லா தஃப் அலு, லா தஃப் அலானி, லா தஃப் அலூன, லா தஃப் அலீன, லா தஃப் அலானி, லா தஃப் அல்ன, லா தஃப் அலு, லா தஃப் அலானி, லா தஃப் அலூன, லா தஃப் அலீன, லா தஃப் அலானி, லா தஃப் அல்ன, லா அஃப் அலு, லா நஃப் அலு, லா அஃப் அலு, லா நஃப் அலு. அல் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி லா எஃப் அலு, லா எஃப் அலானி, லா எஃப் அலூன, லா தஃப் அலு, லா தஃப் அலானி, லா எஃப் அல்ன, லா தஃப் அலு, லா தஃப் அலானி, லா தஃப் அலூன, லா தஃப் அலீன, லா தஃப் அலானி, லா தஃப் அல்ன, லா அஃப் அலு, லா நஃப் அலு. இந்த அளவு சொல்லி பார்த்தா போதும். ஏன்னா நம்ம முன்னாடி உள்ள வீடியோவிலையே நல்லா மனப்பாடம் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் முன்னாடி மட்டும் லா மட்டும் சேர்த்து சொல்ல போகிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு கம்மியாக சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் இது மட்டும் செஞ்சாலே உங்களுக்கு வந்துடும், நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. இல்லைன்னா இன்னும் 2-3 தடவை படித்தாலும் தப்பு எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த ஃபைலுக்கு நம்ம தமிழ் அர்த்தத்தை பார்க்க போகிறோம். இப்போ லா எஃப் அலுனா என்ன அர்த்தம்? செய்வான்ற அர்த்தம். இப்போ வருங்காலத்தில் ஒரு விஷயத்தை நான் செய்யலைன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நான் படிப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது முஸ்பத்தா சொல்கிறது, அவன் படிப்பான் அப்படின்ட்டு. இதையே அதை மன்ஃபியாக மாற்றணும், அந்த விஷயத்தை செய்ய மாட்டான் அப்படின்ட்டு சொல்லணுமா, அவன் படிக்க மாட்டான் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே செய்வான்ட்டு வரும். எஃப் அலுனா, லா எஃப் அலுனா செய்ய மாட்டான்ட்டு வரும் தமிழ் அர்த்தம். பாருங்கள், லா எஃப் அலு அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான், லா எஃப் அலானி அவர்கள் 2 ஆண்கள் செய்ய மாட்டார்கள், லா எஃப் அலூன அவர்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டார்கள், லா தஃப் அலு அவள் ஒரு பெண் செய்ய மாட்டாள், லா தஃப் அலானி அவர்கள் 2 பெண்கள் செய்ய மாட்டார்கள், லா எஃப் அல்ன அவர்கள் பல பெண்கள் செய்ய மாட்டார்கள், லா எஃப் அலு அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான், லா எஃப் அலானி அவர்கள் 2 ஆண்கள் செய்ய மாட்டார்கள், லா எஃப் அலூன அவர்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டார்கள். இந்த 3 காயிப் முதக்கர். லா தஃப் அலு அவள் ஒரு பெண் செய்ய மாட்டாள், லா தஃப் அலானி அவர்கள் 2 பெண்கள் செய்ய மாட்டார்கள், லா எஃப் அல்ன அவர்கள் பல பெண்கள் செய்ய மாட்டார்கள். இந்த 3 காயிப் முஅன்னஸ். இப்போ 1லேருந்து 6 முடியும் ஃபுல்லாக காயிபு. அதில் ஃபஸ்ட்டு 3 முதக்கர், செகண்ட் 3 முஅன்னஸ். அதுக்கப்புறம் லா தஃப் அலு நீ ஒரு ஆண் செய்ய மாட்டாய், லா தஃப் அலானி நீங்கள் 2 ஆண்கள் செய்ய மாட்டீர்கள், லா தஃப் அல்ன நீங்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டீர்கள், லா தஃப் அலு நீ ஒரு ஆண் செய்ய மாட்டாய், லா தஃப் அலானி நீங்கள் 2 ஆண்கள் செய்ய மாட்டீர்கள், லா தஃப் அலூன நீங்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டீர்கள்.
இது ஃபுல்லாக வந்து ஹாலிர் முதக்கர். லா தஃப் அலீன நீ ஒரு பெண் செய்ய மாட்டாய். லா தஃப் அலானி நீங்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அல்ன நீங்கள் பல பெண்கள் செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அலீன நீ ஒரு பெண் செய்ய மாட்டாய். லா தஃப் அலானி நீங்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அல்ன நீங்கள் பல பெண்கள் செய்ய மாட்டீர்கள். இந்த 3 ஹாலிர் முஅன்னஸ். லா தஃப் அலு நீ ஒரு ஆண் செய்ய மாட்டாய். லா தஃப் அலானி நீங்கள் இரு ஆண்கள் செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அலூன நீங்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அலீன நீ ஒரு பெண் செய்ய மாட்டாய். லா தஃப் அலானி நீங்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அல்ன நீங்கள் பல பெண்கள் செய்ய மாட்டீர்கள். லா அஃப் அலு நான் செய்ய மாட்டேன். லா நஃப் அலு நாங்கள் செய்ய மாட்டோம். லா அஃப் அலு நான் செய்ய மாட்டேன். லா நஃப் அலு நாங்கள் செய்ய மாட்டோம். அல் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபியு லா எஃப் அலு அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான். லா எஃப் அலானி அவர்கள் இரு ஆண்கள் செய்ய மாட்டார்கள். லா எஃப் அலூன அவர்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டார்கள். லா தஃப் அலு அவள் ஒரு பெண் செய்ய மாட்டாள். லா தஃப் அலானி அவர்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டார்கள். லா எஃப் அல்ன அவர்கள் பல பெண்கள் செய்ய மாட்டார்கள். லா தஃப் அலு நீ ஒரு ஆண் செய்ய மாட்டாய். லா தஃப் அலானி நீங்கள் இரு ஆண்கள் செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அலூன நீங்கள் பல ஆண்கள் செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அலீன நீ ஒரு பெண் செய்ய மாட்டாய். லா தஃப் அலானி நீங்கள் இரு பெண்கள் செய்ய மாட்டீர்கள். லா தஃப் அல்ன நீங்கள் பல பெண்கள் செய்ய மாட்டீர்கள். லா அஃப் அலு லா நஃப் அலு லா அஃப் அலு நான் செய்ய மாட்டேன். லா நஃப் அலு நாங்கள் செய்ய மாட்டோம். கடைசி 2 முத்தக்கல்லீமு. இது முதக்கரையும் குறிக்கும் முஅன்னஸையும் குறிக்கும். இப்போ இந்த தடவை இவ்வளோ சொல்லி பார்த்துட்டா போதும். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏண்டா நமக்கு வந்து சொல்லி சொல்லி வந்து நமக்கு ப்ராக்டிஸ் ஆனனால டக்குன்னு வந்து மண்டையில் ஏறிடும். நீங்கள் வந்து நல்லா தமிழ் அர்த்தத்தை நல்லா கவனமாக பார்த்து புரிஞ்சுக்கிறணும். செய்ய மாட்டான் அப்படின்னா முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி. செய்யவில்லைன்னு வந்துச்சுன்னா மாலில் மஅரூஃபுல் மன்ஃபி அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மாலியான ஃபைலை மன்ஃபியாக மாற்றணும்னா முன்னாடி மா சேர்க்கணும். முஸ்தக்பிலான ஃபைலை வந்து மன்ஃபியாக மாற்றணும் அப்படின்னா முன்னாடி லா சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ உதாரண வார்த்தையை வச்சு பார்ப்போம். இப்போ பாஸை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதை வந்து முஸ்தக்பிலாக மாற்றுறப்ப எபாசு வரும். முஸ்தக்பில் மன்ஃபியாக மாற்றுறப்ப லா எபாசு அப்படின்ட்டு வரும். முஸ்தக்பில் மஅரூஃப் மன்ஃபியாக மாற்றுறப்ப இப்போ லா எபாசு அப்படின்னா அனுப்ப மாட்டான்ட்டு வரும் தமிழ் அர்த்தம். லா எபஅசு அவன் ஒரு ஆண் அனுப்ப மாட்டான். லா எபஅசானி அவர்கள் இரு ஆண்கள் அனுப்ப மாட்டார்கள். லா எபஅசூன அவர்கள் பல ஆண்கள் அனுப்ப மாட்டார்கள். லா தபஅசு அவள் ஒரு பெண் அனுப்ப மாட்டாள். லா தபஅசானி அவர்கள் இரு பெண்கள் அனுப்ப மாட்டார்கள். லா எபஅசுன அவர்கள் பல பெண்கள் அனுப்ப மாட்டார்கள். இங்கே வந்து லா அபஅசுன்னு போட்டிருக்கு. இங்கே வந்து லா தபஅசு வரும். அங்கே ரைட் சைடில் இருக்குதுல்ல அதை பார்த்துக்கோங்க. லா தபஅசு நீ ஒரு ஆண் அனுப்ப மாட்டாய். லா தபஅசானி நீங்கள் இரு ஆண்கள் அனுப்ப மாட்டீர்கள். லா தபஅசூன நீங்கள் பல ஆண்கள் அனுப்ப மாட்டீர்கள். லா தபஅசீன நீ ஒரு பெண் அனுப்ப மாட்டாய். லா தபஅசானி நீங்கள் இரு பெண்கள் அனுப்ப மாட்டீர்கள். லா தபஅசுன நீங்கள் பல பெண்கள் அனுப்ப மாட்டீர்கள். கடைசியில் வந்து லெஃப்ட் சைடில் லா அபஅசு நான் அனுப்ப மாட்டேன். ரைட் சைடில் லா நபஅசு நாங்கள் அனுப்ப மாட்டோம். வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். சரிங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள நிறையா வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு முஸ்தக்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மதஹ சொல்லியிருந்தோம். இந்த மதஹ வச்சு பாராட்டினான்ட்டு அதை வந்து முஸ்தக்பிலாக மாற்றி முஸ்தக்பில் மன்ஃபியாக மாற்றி தமிழ் அர்த்தம் வைங்க. முஸ்தக்பிலும் வந்து வேறு வார்த்தைகள் தபக அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பாடம் இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இப்போ கேள்விக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. கேள்வி வந்து இப்போ மாலில் மஅரூஃபுல் முஸ்பத்து முஸ்தக்பில் மஅரூஃபுல் முஸ்பத்து மாலில் மஅரூஃபுல் மன்ஃபி முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி மாலில் மஜ்ஹூலுல் முஸ்பத்து மாலி மஜ்ஹூலுல் மன்ஃபி பார்த்தாச்சு. இப்போ கேள்வி கேட்குறப்ப தமிழ் அர்த்தத்தை நல்லா பார்த்துக்கிட்டு அரபிக்கில் பதில் சொல்லணும். ஏன்னா மொத்தமாக 6 பாடம் பார்த்துருக்குறோம். மாதியில் 4 முஸ்தக்பிலில் 2. இது எல்லாத்தையும் வச்சு கேள்வி கேட்போம். சரிங்களா? அரபிக் கேட்டால் தமிழ் சொல்லுங்கள், தமிழ் கேட்டால் அரபிக் சொல்லுங்கள். அவர்கள் இரு பெண்கள் சமைப்பார்கள். அவர்கள் இரு பெண்கள் சமைப்பார்கள். நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க.
நீ ஒரு ஆண் அனுப்பினாய். நீ ஒரு ஆண் அனுப்பினாய். அவள் ஒரு பெண் பாராட்டப்பட்டாள். அவள் ஒரு பெண் பாராட்டப்பட்டாள். நீங்கள் இரு பெண்கள் சமைக்கப்படவில்லை. நீங்கள் இரு பெண்கள் சமைக்கப்படவில்லை. நான் அனுப்பவில்லை. நான் அனுப்பவில்லை. அவர்கள் இரு பெண்கள் பாராட்டுவார்கள். அவர்கள் இரு பெண்கள் பாராட்டுவார்கள். முதிகித்தி இதுக்கு தமிழ் அர்த்தம். அதுக்கப்புறம் லா யத்பஹு இதுக்கு தமிழ் அர்த்தம். அவ்வளோதான். நிறையா கேள்வி தான் கேட்குறேன். இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி கமெண்ட்டில் எழுதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கல்வியில் பரக்கத்தை தருவான். அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். மற்றவங்களுக்கும் பார்க்குறப்ப புரியும். அதனால் கவனமாக கேள்வியை மட்டும் நோட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே கமெண்ட் பண்ணுறது முக்கியமான விஷயம் கிடையாது. நோட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். கமெண்ட் போட சொல்கிறது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டும். அப்படிங்கிறனால கமெண்ட் போட சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சீகாக்கள் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் சீகாக்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அது உங்களுக்கே தெரியும். மாதி ஃபுல்லாக 4 பாடத்துலேயும் சீகா கவனமாக பார்த்தனால டக்கு டக்குன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. அதனால் ஈஸியாக தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.